இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் டயட் லஞ்ச் செய்ய போகிறோம்ப்பா. இந்த லஞ்சு சுரக்காய் வச்சு தான்ப்பா செய்ய போகிறோம். சுரக்காய் வந்து நீர் சத்து உள்ள காய்ப்பா, அதனால் வெயிட் லாஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்ம சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கோம். நம்ம எப்பயும் சாதத்துக்கு ஆக்குவோம்ல, அந்த அரிசியில் நான் 100 கிராமு அரிசி எடுத்திருக்கேன். அதே 100 கிராமு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு 100 கிராமு, இதையும் போட்டுக்குருவோம். நான் கர்நாடகா பொன்னி தான்ப்பா எடுத்திருக்கேன். நீங்கள் புழுங்கல் அரிசி போட்டுக்கலாம், பச்சை அரிசி போட்டுக்கலாம். நீங்கள் என்ன உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த அரிசி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிடுவோம். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிடுவோம். இப்போ நான் சமைக்கிறது வந்து 2 ஆளுக்கு சாப்பிட்ற அளவுக்கு சமைக்கிறேன்ப்பா. இந்த சுரக்காய் வந்து இதாக பெருசாக இருக்குது. இதில் பாதி நம்ம 2 ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இதை பாதி வெட்டிக்கிடுவோம். இப்போ நான் இதை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை எடுத்து வச்சிருவேன். இப்போ இதோடைய தோலை ஃபுல்லாக நம்ம சீவி எடுத்துக்கிடுவோம். தோல் ஃபுல்லாக சீவியாச்சு. இப்போ இதில் நடுவில் வந்து விதை இருக்குது. அந்த விதையை வந்து நம்ம வந்து இந்த பக்கமும் கட் பண்ணி, இந்த விதையை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இதை வந்து நம்ம கீழே போட்டுடணும். இப்போ நான் அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ பெரிய துண்டாக போட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கிடுவோம். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியிலே ஊற விடக்கூடாது, உடனே போட்டு உடனே எடுத்துடணும். ஏன்னா சுரக்காய் வந்து நீர் சத்து உள்ள காய், அதனால் உடனே நம்ம கழுவி எடுத்துடணும். எடுத்து ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கணும். இப்போப்பா நான் பருப்பும் அரிசியும் ஊற வச்சுருந்தேன். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா பருப்பும் அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 3/4 ஸ்பூனு நெய் விட்டுக்குருவோம். இன்றைக்கிப்பா நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். 2 பேர்த்துக்கு 3/4 ஸ்பூன் நெய் தான்ப்பா விட்டுருக்கேன். கொஞ்சோண்டு வெந்தயம். இது எதுக்கு போடுறோம்னா உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியும் தரும், நல்லா வாசமாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் கிடைக்கும். இது கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சுக்கிறட்டும். வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. சீரகம், 2 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கிருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். ஒரு மீடியமான வெங்காயம் பொடிசாக நறுக்கிருக்கேன்ப்பா, அதையும் போட்டுக்குவோம். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் காரத்துக்காண்டி. 2 பட்டை மிளகா. நம்ம மிளகாப்பொடி போட போகிறதில்லப்பா, நம்ம வந்து பட்டை மிளகாவும் 2 பச்சை மிளகாய் தான் போட்டுக்கோங்க காரம். இதை ஒரு வதக்கிடுவோம். ஒரு மீடியமான தக்காளி, இதையும் நறுக்கி போட்டுக்குவோம். இதை ஒரு வதக்கிடுவோம். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்குருவோம். இது வந்து சாம்பார் பொடிப்பா. உங்கள் வீட்டில் என்ன சாம்பார் பொடி இருக்கோ நம்ம வாங்கிக்கோங்க. நான் வந்து கடையில் வாங்கின சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுறேன். அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, லைட்டாக பச்சை வடை போடுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிறோம். நம்ம ஊற வச்சுருந்தா பருப்பு அரிசியை நம்ம வந்து இதில் சேர்த்துக்குருவோம். நம்ம அரிசியும் பருப்பும் போட்டாச்சுப்பா. இதையும் ஒரு கிளறிக்கிறோம். நறுக்கி வச்சுருந்தோம்ல நம்ம சுரக்காயை, அதையும் இந்த பருப்பு அரிசியோடு போட்டுக்கிறோம். சுரக்காய் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்கப்பா. சுரக்காய் வந்து நல்ல நீர் சத்து உள்ள காய், அதனால் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையான அளவு உப்புப்பா. இது நான் பிங்க் சால்ட்டு போடுறேன் வெயிட் லாஸ் பண்ணி. இப்போ ஒரு லைட்டாக வதக்கிக்கிடுவோம். இந்த கிளாஸில் தான் 3/4 அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன், 3/4 அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருந்தேன். மொத்தம் 1.5 கிளாஸ் வருது. அதனால் நம்ம 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். எந்த கிளாஸில் நம்ம அளவு எடுத்துருந்தோமோ அதே கிளாஸில் நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கிடுவோம். இப்போப்பா நான் இந்த அளவுக்கு சும்மா கொஞ்சோண்டு புளி எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். அதையும் நம்ம இதை வந்து கரைச்சி இதில் ஊற்றிடுவோம். நான் வந்து ஒயிட் ரைஸும் பருப்பும் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் ப்ரௌன் ரைஸ் போட்டுக்கலாம். சிறுதானியம் இருக்குல்லப்பா, தினை அரிசி, வரகரிசி, இப்படி சிறுதானியத்துலேயும் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு புளி ஊற்றிருக்கேன். இதை ஒரு கிண்டிக்கிறோம். பருப்புலப்பா நம்மளுக்கு புரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கும், அதனால் நம்ம உடம்புக்கும் புரோட்டீன் சத்து கிடச்சிரும். இப்போப்பா நம்ம வந்து இதை மூடி போட்டுருவோம். மூடி போட்டாச்சு. இப்போ கேஸ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சு 2 விசில் வரட்டும். இப்போ கேஸ் வந்து மீடியத்தில் வச்சுருந்தோம், 2 விசில் விட்டுருக்கோம். விசிலும் அடங்கிருச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போப்பா நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். நல்லா தான் வந்திருக்கு. இதை வந்து ஒரு கிண்டிக்கிறோம். நல்லா கரெக்டான தண்ணி தான்ப்பா அளவு வச்சுருக்கோம். நல்லா குழப்பாக இருக்குது. நான் கரெக்டான அளவு தண்ணி வச்சுருக்கேன், கரெக்டாக இருக்குது.
அப்படி உங்களுக்கு அரிசி ஒரு சில அரிசிகள் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால உங்களுக்கு சாதம் வந்து கெட்டியாக இருந்துன்னா கொஞ்சம் சுடுதண்ணி இப்படி ஊற்றிக்கோங்க. நான் தண்ணி ஊற்றலை, ரெடி பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் ஊற்றலை, கரெக்டாக இருக்குது எனக்கு. இப்போ கொஞ்சம் இதில் மல்லி எல்லாம் நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு கிண்டிக்கிறோம். அவ்வளோதான்ப்பா, ரெடி ஆயிடுச்சுப்பா சாப்பாடு. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம்ப்பா. இந்த சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு முட்டை நீங்கள் வேக வச்சுக்கோங்க. முட்டையை வேக வச்சுட்டு அதில் உள்ள மஞ்சக்கருவை எடுத்து வெளியே போட்டுருங்க. ஒயிட் கருவை மட்டும் நீங்கள் அதில் பெப்பர் பொடி போட்டு அதை தொட்டு சாப்பிடுங்க. முட்டை சாப்பிடாதவங்கப்பா நீங்கள் வந்து புதினா துவையல் வச்சுக்கலாம், அல்லட்டா கொத்தமல்லி இலை துவையல் வச்சுக்கலாம். அதை நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கோங்க. இது நார்மலாக செய்கிற சாம்பார் சாதம் தான். இப்போ வந்து இதில் வந்து நீர்ச்சத்து உள்ள சுரக்காய் சத்து இருக்கும். உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரிசியும் பருப்பும் ஈக்குவலாக எடுத்துருக்கோம். அப்போ அவங்களுக்கு ப்ரோட்டீனும் அதிகமாக கிடைக்கும், உடம்புக்கு வந்து ப்ரோட்டீனும் அதிகமாக கிடைக்கும். இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு முட்டையில் உள்ள வெள்ளைக்கருவை நீங்கள் பாயில் பண்ணி பெப்பர் பொடி போட்டு நீங்கள் அதை தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்கும். அதனால் உங்கள் உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், வெயிட் லாஸ் பண்ணவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கப்பா. அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.